கௌரி முகத்தை பார்த்தாலே தெரியுது அவ ரொம்ப பாசமானவன்னு. அவ வெறும் சோறை போட்டாலே விருந்தா இருக்கும். இதுல தங்கச்சி வீட்டுக்கு கழிச்சு விருந்து போட்டா நல்லா இருக்காதா என்ன? அப்புறம் கஸ்தூரி, என் மகன்கிட்ட சொல்லிட்டியா? அம்மா, இத போய் நான் எப்படிமா சொல்றது? ஏன் இதுல என்ன தயக்கம்? இது கல்யாணம் ஆன பின்னால எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம் தானே. சரி, நானே சொல்லிடுறேன். இதோ பரப்பா கணேஷ், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். நேத்தி மாதிரி ஆஸ்பத்திரியில போய் தங்கிடாத, நீ இங்கேயே இருக்கணும். அம்மா, இப்ப என்னமா அவசரம்? அவசரப்படாம சாந்தி முகூர்த்தத்தை ஒரு 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமா? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் ஒரு விஷயத்துல 100 தடவை யோசனை பண்ணி தான் முடிவெடுப்பேன். முடிவெடுத்தா அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன். ராத்திரி சாந்தி முகூர்த்தம், நீ வெளியில எங்கேயும் தங்க கூடாது. சரிம்மா, உங்க இஷ்ட பிரகாரம் செய்யுங்க. அம்மாடி, பயந்துட்டியா? சும்மா இந்த மாதிரி கோவப்பட்டாதான் அவன் அடங்குவான். இல்லைன்னா ஹாஸ்பிட்டலு, பேஷண்ட்டு, ட்ரீட்மெண்ட்னு ஓடிக்கிட்டே இருப்பான். போமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. போமா. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்து. கவிதா, கௌரி வீட்ல என்னம்மா பிரச்சனை? சொல்லுமா, என்ன நடந்தது? அந்த உமா மகேஸ்வரி நான் எச்சரிக்கை பண்ணியும் திருந்தல. என் புருஷனுக்கு முன்னால அவ என்ன பேசினான்னு தெரியுமா? கவிதாவை கட்டிக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நியாயமா பார்த்தா என் மகனுக்கு வாக்கப்பட வேண்டியவ. கௌரியும் விட்டு கொடுத்து என் மகன் கவிதா கழுத்துல தாலி கட்டக்கூட தாலியை எடுத்துட்டான். எங்க கெட்ட நேரமோ இல்ல உங்க நல்ல நேரமோ தெரியல, கல்யாணம் நடக்காம நின்னு போச்சு. என் புருஷன் மனசுல தேவையில்லாத குழப்பம் வரணும், எனக்கும் அவருக்கும் நடுவுல உரசல் வரணும்னு இந்த மாதிரி பேச்சு வாக்குல போட்டு கொடுக்கறாங்க. ஏன் அவ இப்படி இருக்கா? பைத்தியங்கிட்ட பிடிச்சிருச்சா அவளுக்கு? நல்லா படிச்சவ, பணக்காரி, அவ புத்தியில ஏன் இப்படி சாக்கடையா ஓடுது? நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கும் இதான் கடைசின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒழுங்கா இல்லனா உங்க மகன் கிட்ட உங்க சுயரூபத்தை காட்டி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். பார்க்கலாம். கவிதா, என் மனசுல பட்டதை நான் சொல்லட்டுமா? பேசாம உன் அக்கா கௌரிய சித்தார்த் தம்பியோட இங்க வரவையே, உட்கார வச்சு அவங்க அம்மா பண்ண பித்தலாட்டத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சிருவோம். இல்லம்மா, இது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும். இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.